அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியால் பொள்ளாச்சி அருகே ஏழ்மை நிலையில் உள்ள பெண்ணுக்கு பட்டா வழங்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கோவை மீனாட்சிபுரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து சித்ரா தம்பதி 2 குழந்தைகளுடன் ஓலை குடிசையில் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு தற்போது ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. மனைவி சித்ரா விழிச்சவால் நோயால் 90% பார்வை குறைபாட்டுடன் குடும்பத்தை கவனித்து வருவதாக ஜெயா பிளஸில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஓலை குடிசையில் வசித்து வந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். மாரிமுத்து சித்ரா தம்பதியினின் மகள் உத்ராதேவி மற்றும் மகன் ஹரிதாஸ் ஆகியோரும் பார்வை பாதிப்புடன் பிறந்திருக்கிறார்கள். மிகவும் சிரமப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கு தற்போது ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியால் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காளிதாஸ். காளிதாஸ், தற்போது இந்த செய்தியை ஜெயா பிளஸ் செய்தி ஒளிபரப்பிய பின்பு இதை பார்த்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தியின் எதிரொலியாக இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து உள்ள மீனாட்சிபுரத்தில் மாரிமுத்து சித்ரா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஓலை வீட்டில் வசிப்பதாக நேற்று ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. அதன் எதிரொலி காரணமாக இன்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் பிற்படுத்தத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் அந்த பெண்ணிற்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள தமிழக கேரள எல்லை பகுதியான மீனாட்சிபுரத்தில் மாரிமுத்து சித்ரா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாரிமுத்து தென்னை மரத்தில் தேங்காய் ஏறி பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அவரோட மனைவி சித்ரா, அவருக்கு திருமணத்தின போதே அவருக்கு 90% பார்வை குறைபாடு நோய் இருந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு 2 குழந்தைகள் பெற்றுள்ளனர். அந்த 2 குழந்தைகளுக்குமே 90% பார்வை குறைபாடு நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 9 வயது மகளான உத்ராதேவி மற்றும் மகன் ஹரிதாஸ், அவருக்கு 7 வயது ஆகியுள்ளது. மாரிமுத்து கூலி தொழில் செய்து வருவதால் மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள காந்திநகர் பகுதியில் வசித்து வருகிறார். அங்கு 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த நிலையில அவர்கள் ஓலை வீட்டில் தான் வசித்து வராங்க. தங்க குடும்பம் ஏழ்மையாக இருப்பதனால பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக அரசிடம் வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதனை தொடர்ந்து நேற்று நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக அவர்கள் பிரச்சனை குறித்து செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில இன்று காலை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கோவை பொறுப்பு அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் அந்த பெண்ணிற்கு வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி எதிரொலி காரணமாக அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக பயனடைந்தவர் கூறுகின்றனர். மேலும் அவர்கள் குழந்தைகளுக்கும் இந்த பார்வை குறைபாடு நோய் இருப்பதால அவருக்கு பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. இந்த நிலையில மாரிமுத்து தேங்காய் பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருவதால அவருக்கு வறுமை கூட்டு கீழே இருப்பதனால அவர்களுக்கு எந்த விதமான முன்முயற்சி எடுக்க முடியாத ஒரு சூழல்ல பாதிச்சுட்டு வந்தாங்க. மேலும் அவங்க இருக்கக்கூடிய வீடு பகுதிகளில் ஓலை குடிசையில வசித்து வந்த நிலையில அவர்கள் வீட்டில் கழிவறை கூட இல்லாத ஒரு சூழலில் தான் அவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர்களோட பிரச்சனைகளை கடந்த ஆட்சியில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டா இருந்து இது பலமுறை மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு அவங்க புகார் மனு அளித்துக் கொண்டே வந்த நிலையில தற்பொழுது நேற்று நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில 90% பார்வை குறைபாட சித்ரா மற்றும் அவரது மகள் உத்ராதேவி மற்றும் அவரது மகன் ஹரிதாஸ் ஆகியோர் பார்வை குறைபாடால பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமை கோட்டை கீழே இருக்கிறாங்க. அது போல அவங்க வசிக்கிறதுக்கு போதுமான வீடு கூட இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்ட நிலையில இன்று அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் பொறுப்பு அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் அந்த குடும்பத்தினர் அழைத்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது. பயன்பட்டவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.